எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் இப்போது அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிற அப்பாயின்மெண்ட் டாபிக். அதாவது நம்ம சேனல்லேருந்து குரூப் 2க்காக பார்த்தீங்கன்னா 1000+ கொஷின்ஸ் நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்காக முன்னாடி ரிவிஷன் பண்ணுறது, இல்லை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸே தொல்லை அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ஃபாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போகிற வகையில் ஒரு 1000+ கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் இருக்க மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து ஒன்லி 200 ரூபீ தான். ஸோ இதை நீங்கள் பே பண்ண டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இப்போ நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவோம். அதில் இப்போது அப்பாயின்மெண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மட்டும் இருக்க மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது ஃபீஸ் வந்து 150. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் உங்களுக்கு எக்ஸாமில் கன்ஃபார்ம் தமிழ்நாடு ஸ்கீமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் கன்ஃபார்ம் கேட்பாங்க. நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் 150. ஸோ நீங்கள் பை பண்ண நினைக்கிறவங்க பை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். சரி, இப்போது அப்பாயின்மெண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் சிடி செல்வம் தான் தமிழக அரசினால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்தோட தலைவர். அடுத்து, அஜய்குமார் பல்லா எந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் மணிப்பூர் ஸ்டேட்டுக்கு ஆளுநர் அஜய்குமார் பல்லா. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த லா கணேசன் அவர்கள், அதாவது நாகாலாந்து மாநிலத்துடைய ஆளுநர் உயிரிழந்திருப்பார். ஸோ அதை அடுத்து நாகாலாந்து மானியத்துக்கான பொறுப்பும் இவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அஜய்குமார் பல்லா வந்து நாகாலாந்து மாநிலத்துடைய கூடுதல் ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, இதே மாதிரி வெவ்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான் பீகாருடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் வந்து கேரளாவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போ தான் பார்த்தா அஜய்குமார் பல்லா வந்து மணிப்பூருக்கான ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாகாலாந்து ஆளுநராக கூடுதல் பொறுப்பும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, ஹரிபாபு கம்பம்பட்டி, இவர் ஒடிசாவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. விகே சிங் மிசோரம் மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் இதை கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அடுத்து, இஸ்ரோவுடைய 11வது தலைவராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். அதோட தலைவராக இப்போ கன்னியாகுமரியை சேர்ந்த வி நாராயணன் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய திரவ உந்து அமைப்பு மையத்துடைய இயக்குநராக எம் மோகனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, பிசிசிஐ, அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், பிசிசிஐ புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் தேவஜித் சைக்கியா தான் பிசிசிஐ புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. பொருளாளராக பிரதேஷ் சிங் பாட்டியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, புமா இந்தியாவின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பி.வி. சிந்து. பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து தான் புமா அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் பிராண்டோட அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது மத்திய ரிசர்வ் காவல் படை. ஸோ சிஆர்பிஎஃப்பின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஞானேந்திர பிரதாப் சிங். சிஆர்பிஎஃப்ங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1939ஆம் ஆண்டு ஜூலை 27 இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து புதுதில்லியில் இருக்கு. அடுத்து, பிஎஸ்எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். பிஎஸ்எஃப்பின் கூடுதல் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட தமிழக ஐபிஎஸ் அதிகாரி யார்? ஆன்சர் மகேஷ் குமார் அகர்வால் தான் பிஎஸ்எஃப் உடைய கூடுதல் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து, அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் 47வது அதிபராக இவர் பொறுப்பேற்றிருக்காரு. உங்களுக்கான கொஸ்டின், இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் இவர்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. 2 கட்சி தான், ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி. இவர் எந்த கட்சி? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த 10வது கேள்வி, 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஞானேஷ் குமார். ஸோ இப்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், அடுத்து 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் இருப்பாங்களே, அவங்க யாருன்னா விவேக் ஜோஷி, சுக்பீர் சிங் சந்து. அடுத்து, டெல்லியின் 9வது முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ரேகா குப்தா. ஸோ ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ரேகா குப்தா தான் இப்போ வந்து தில்லியோடைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, 9வது முதல்வர்.
லோக் ஆயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி ராஜமாணிக்கம். ஸோ பி ராஜமாணிக்கம் லோக் ஆயுக்தாவுடைய தலைவர். இந்த லோக் ஆயுக்தால ஒரு தலைவர், 2 நீதித்துறை உறுப்பினர்கள், 2 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் இருப்பாங்க லோக் ஆயுக்தால. லோக் ஆயுக்தால தலைவரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் அல்லது 70 வயசு வரைக்கும், எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அவங்க அந்த பொறுப்புல இருப்பாங்க. நெக்ஸ்ட், மாநில SC/ST ஆணைய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்தோட தலைவராக இமயம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க தேசிய புலனாய்வு துறை, அதாவது FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்படி அதெல்லாம் அதோட ஃபுல் ஃபார்ம். FBI-யின் இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் காஷ் படேல். இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் தான் FBI-யோட இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து, பிரதமர் நரேந்திர மோடியின் 2வது முதன்மை செயலராக இப்போ RBI-யோட முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதமர் மோடியுடைய 2வது முதன்மை செயலர் சக்திகாந்த தாஸ். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆர் பாலகிருஷ்ணன். அப்புறம் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம், அதாவது செபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், SEBI, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். இதோடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா துகைன் காந்த பாண்டே. இதுக்கு முன்னாடி நிதி செயலராக இருந்திருப்பாரு. அவர் வந்து இப்போ செபியோடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க, துகைன் காந்த பாண்டே. ஸோ செபி பத்தி பார்த்தோம்னா இது 1988 ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பைல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், RBI-யின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அஜித் ரத்னாகர் ஜோஷி. அதே மாதிரி RBI-யுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா தான் RBI-யுடைய கவர்னர். அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அஞ்சுரதி ராணா. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கிறிஸ்டி கவன்ட்ரி. மத்திய நிதி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அஜய் சேத் தான் மத்திய நிதி செயலர். நெக்ஸ்ட், நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராஜீவ் கௌபா நிதி ஆயோக்குடைய முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட், தாட்கோவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் இளையராஜா தான் தாட்கோவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து, பிரதமர் நரேந்திர மோடியின் தனி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் நிதி திவாரி. இதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடியுடைய 2வது முதன்மை ஆலோசகராக வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இப்போ தனி செயலராக நிதி திவாரி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 24வது கேள்வி, 23வது சட்ட ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் தினேஷ் மகேஸ்வரி தான் 23வது சட்ட ஆணைய தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதி யார்? ஆன்சர் PR கவாய் தான் இப்போ உச்சநீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்காரு. இவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி, பௌத்த மதத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி. அடுத்து, தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அலோக் ஜோஷி தான் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தோட தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. CBI-யோட இயக்குநராக இருப்பவர் யார்? ஆன்சர் பிரவீன் சூட் தான் CBI, அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வு பணியகத்துடைய இயக்குநராக இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். RBI-யோட ஆளுநரை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்க, சென்னை தலைமை அதாவது உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யார், இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அடுத்து, 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட். இவர் வந்து 14ஆம் லியோ அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சூரியகாந்த் தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்துடைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது UPSC, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அஜய் குமார் தான் UPSC-யுடைய புதிய தலைவர். ஆடி இந்தியாவுடைய பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் நீரஜ் சோப்ரா. ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ல தங்கம், அப்புறம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வின் பண்ண ஈட்டியதல் வீரர் நீரஜ் சோப்ரா.
ஆடி இந்தியா பிராண்டோட தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி புமா இந்தியாங்கிற ஸ்போர்ட்ஸ் வியர் பிராண்டோட தூதராக PV சிந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்த உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 34. ஸோ ஒரு தலைமை நீதிபதி 33 நீதிபதினு சொல்லிட்டு மொத்தமாக 34 நீதிபதிகள் வரைக்கும் அங்கே இருப்பாங்க. லீ ஜே மியூங் எந்த நாட்டின் அதிபர் ஆனார்? ஆன்சர் தென்கொரியா நாட்டுடைய அதிபர் தான் லீ ஜே மியூங். அதுக்கு அடுத்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அன்னலேனா பேர்பாக் தான் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து எந்த நாட்டின் அதிபராக கரோல் நவ்ரோக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் போலந்து. 2025-26 நிதியாண்டுக்கான இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு, அதாவது கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதுதான் வந்து CII அப்படின்னு சொல்றோம். ஸோ ராஜீவ் மேமானி தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க CII உடைய தலைவராக. 16வது நிதி ஆணையம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16வது நிதி ஆணையத்தோட தலைவராக அரவிந்த் பனகாரியா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமைச்சிருப்பாங்க 15வது நிதி ஆணையம். அதோட தலைவராக NK சிங் வந்து இருந்திருப்பாரு. அவங்க வந்து மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில 41% வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. இப்போ 16வது நிதி ஆணையம் வந்து அரவிந்த் பனகாரியா தலைமையில அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து TVS மோட்டாரின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சுதர்ஷன் வேணு தான் TVS மோட்டாருடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. மாலத்தீவுக்கான உலகளாவிய சுற்றுலா தூதராக நியமிக்கப்பட்டவர் கத்ரீனா கைஃப், பாலிவுட் நடிகை கத்ரீனா கைஃப். அடுத்து பழங்குடியினர் நல வாரியத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கனிமொழி தான் தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியத்துடைய தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிட்டன் உளவு அமைப்பின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் பிளைஸ் மீட்டர் வெளி தான் பிரிட்டனுடைய உளவு அமைப்புடைய முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் உள்நாட்டு உளவு பிரிவு இருக்கு ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராவுடைய தலைவராக பார்த்தீங்கன்னா பராக் ஜெயின் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு அடுத்து பார்ப்போம். ராங்கிறது ஒரு உளவு பிரிவு, சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு மாநில தகவல் ஆணைய தலைவராக இப்போ VPR இளம்பருதி நடேசன் ஆகியோர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ராணா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் உளவு பிரிவு, இதோட தலைவராக பாரக் ஜெயின் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எந்த கூட்டமைப்பின் தூதரான அமிதாப் கான் தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்தார்? ஆன்சர் G20 உடைய தூதராக ஷெர்பாவாக இருந்தவர் தான் அமிதாப் கான். அவருடைய பதவியை ரீசெண்டாக ராஜினாமா பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் 14வது தலாய் லாமா யார்? ஆன்சர் டென்சின் சாட்சோ தான் 14வது தலாய் லாமா. அடுத்து இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார்? ஆன்சர் ஆஸ்தா புனியா தான் இந்திய கடற்படையில் இணைந்த முதல் பெண் போர் விமானி. பிரிக்ஸ் வங்கியில் புதிய உறுப்பினராக இணைந்த நாடு எது? ஆன்சர் கொலம்பியாவும் உஸ்பெகிஸ்தானும் தான் இப்போ பிரிக்ஸ் வங்கியில புதிய உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க. பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு 10 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு. அந்த பிரிக்ஸ் அமைப்பு தொடங்கினது தான் பிரிக்ஸ் வங்கி. அதுல கொலம்பியாவும் உஸ்பெகிஸ்தானும் புதிய உறுப்பினராக இணைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் சுரினாமின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜெனிஃபர் சைமன்ஸ் தான் சுரினாம் நாட்டுடைய முதல் பெண் அதிபர். மத்திய உள்துறை செயலர் யார்? ஆன்சர் கோவிந்த் மோகன் தான் மத்திய உள்துறை செயலராக இருக்காரு. ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சோனாலி மிஸ்ரா தான் ரயில்வே பாதுகாப்பு படையுடைய முதல் பெண் தலைமை இயக்குனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா MM ஸ்ரீவாஸ்தவா. இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி PR கவாய் பார்த்திருப்போம். MM ஸ்ரீவாஸ்தவா வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. அடுத்து கோவா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அசோக் கஜபதி ராஜு தான் கோவாவுடைய ஆளுநர். அதே மாதிரி ரீசெண்டாக ஹரியானாவுடைய ஆளுநராக அஸ்வின் குமார் கோஷ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. லடாக்குடைய துணைநிலை ஆளுநராக கவிந்தர் குப்தா, லடாக்கு வந்து கவிந்தர் குப்தா, ஹரியானா வந்து அஸ்வின் குமார் கோஷ், கோவாக்கு வந்து அசோக் கஜபதி ராஜு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆளுநரா. அடுத்து LICயின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுதான் LICன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்றோம். அதோட புதிய நிர்வாக இயக்குநராக R துரைசாமியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையமான IRDAI அப்படிங்கிற அமைப்புடைய புதிய தலைவராக அஜய் சேத்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகத்துல முதல் பெண் துணைவேந்தர் யார் அப்படின்னா உமா கஞ்சிலால் தான் இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகத்துல முதல் பெண் துணைவேந்தரா நியமிக்கப்பட்டிருக்காங்க உமா கஞ்சிலால்.
அப்புறம் நம்ம நாட்டுடைய 15வது குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு, பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா, கல்வி அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதில் கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது 1000+ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுற வகையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸு, அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன், தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டு, இந்த டாபிக் சயின்ஸ் அண்ட் டெக்கு, இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கவர் ஆகக்கூடிய பிடிஎஃப் வந்து தயார் பண்ணியிருக்கோம். 1000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். அது நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பாதி கொஸ்டின் இல்லைனா ஒரு 80%, 70% அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பை பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து 200 ரூபி இந்த 1000+ கொஸ்டினுக்கு. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மட்டுமே இருக்குது. தமிழ்நாடு ஸ்கீம் கம்பல்சரி கேட்பாங்க, ஏன்னா தமிழ்நாடு ரிலேட்டடான எக்ஸாம் தானே. ஸோ தமிழ்நாடு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் இப்போ அடிக்கடி நிறைய கொஸ்டின் வந்து லாஸ்ட் நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னாலும் நிறைய கொஸ்டின் கவர் ஆகிருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இதெல்லாம் தனித்தனி பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு ஸ்கீம் வேணா 150, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வேணா 150. அதே மாதிரி இந்த 1000+ கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 200 ரூபி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.